இது எல்லாமே விதைக்குதா? ஆமாம். இந்த மாதிரி கொடியில் காஞ்சி எடுத்தீங்க வச்சுக்கலாம், நல்லா முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். விதையும் நல்லா சுருங்காமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஷைனிங்காக. இது நல்லா இப்போது காய வச்சு போடணுமா விதைக்கு எப்படி? இப்போ இது காஞ்சிருக்குங்க, இதை பிரித்து போட்டு ஒரு நாள் 2 நாள் நிழல்ல போட்டால் போதும். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க, தம்பட்டவரை வேணும்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் யாருக்காருக்கு தேவையோ தம்பட்டவரை சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்றேன். அதான் ஒரு செடிக்கு எப்படி ஒரு 40-50 காய் காய்க்குங்க ஒரே டைம்லேயே. ஒரு செடிக்கு 50 காய் காய்க்குமா? 40-50 காய் காய்க்கும். மாடியிலனா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கம்மியாகும். தரையில் வச்சு நல்லா ஈல்டு வரும். இதில் பாருங்கள், பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க, பூ பூத்துருக்கு பாருங்க, பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இது வந்து 2வது தடவை காய்க்குதா? ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சி முடிச்சுட்டு 2வது டைம். இப்போ மற்ற அவரெல்லாம் வந்து சீசனில் போடணும் இல்லைங்களா? இது வந்து இப்போ இது வந்து 1 வருஷத்துக்கு காய்க்குமா இல்லை எத்தனை நாளைக்கு காய்க்கும்? அது எவ்வளோ நாளைக்கு? இது நான் ஆடியில் போட்டதுங்க, இன்னும் காய்ச்சிட்டே இருக்கு. ஆடி வரப்போகுது, இன்னும் காய்ச்சிட்டே தான் இருக்கு. ஆச்சு 1 வருஷம் பக்கம் ஆச்சு. அது இசிலி மரம் சொல்லுவாங்க. காய் போதுமா? உங்களுக்கு